அகூலு லக்கும் கப்லல் கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹ் தஆலா எவ்வளவு கருணையாளன் அப்படின்னு நம்மளால சொல்லி முடிக்கவே முடியாது, அப்படிதானே? அல்லாஹ் நம்ம மீது எவ்வளவு கருணை கொண்டவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹதீஸ் சொல்றேன், கேளுங்க. அல்லாஹ் நன்மை தீமைகளை பதிவு செய்து அவற்றை தெளிவுபடுத்தினான். இப்போ ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவரு நல்ல ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு நியத் வச்சிருக்காரு. ஆனால் அது இன்னும் அவர் செய்யவே இல்லை அப்படின்னா அல்லாஹ் தஆலா அவர் அந்த செயலை செஞ்சது போல ஒரு நன்மையை பதிவு செய்கிறான். இன்னும் ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னு நியத்து வச்சு அதை அமல் செஞ்சிட்டாரு அப்படின்னா இந்த நற்செயலை செஞ்சதுனால, அந்த செய்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா 10 மடங்குல இருந்து 700 மடங்கு, இன்னும் அதுக்கும் மேல அல்லாஹ் தஆலா நன்மை எழுதுகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நமக்கும் அதிக நன்மை தருவானாக. ஆமீன். இன்னும் ஒரு தீய செயல் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு, ஆனா அது இன்னும் அவர் செய்யவே இல்லை அப்படின்னா அல்லாஹ் அவர் செய்யாம இருக்கிறதுனால ஒரு அழகான ஒரு நன்மையை அல்லாஹ் தஆலா எழுதுகிறான். இன்னும் அவர் அந்த செயலை செய்யணும்னு நினைச்சு அவர் அந்த தீய செயலை செஞ்சிட்டாரு அப்படின்னா அல்லாஹ் ஒரே ஒரு தீமையை மட்டும் எழுதுகிறான். அப்போ நம்ம ஒரு நன்மையை செஞ்சோம் அப்படின்னா அது போன்று 10லிருந்து 700 மடங்கு அளவு அல்லாஹ் தஆலா நன்மை எழுதுகிறான். ஆனால் ஒரு தீமையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு 10 மடங்குலேருந்து 700 மடங்கு தீமை எழுதாம அதுக்காக ஒரே ஒரு தீமையை மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எழுதுகிறான். அப்போ இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அல்லாஹ் தஆலா எந்த அளவு நம்ம மேல கருணை கொண்டவனாக இருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெளிவா விளக்குது. இன்ஷா அல்லாஹ் அதிகமான நன்மையை செய்து வாழ ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். மஅ ஸலாமா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.